இனிமே விஜய் அவர்கள் தனித்த அரசியலை இந்த மண்ணில் நடத்தவே முடியாது. அப்படி உண்மையில அவர் நினைச்சிருந்தாலும் நடத்த முடியாது. யாராவது இனிமே போய் அண்டி நிக்கணும். ஒரு தலைமை பண்பே இல்லைங்க. இங்கு எப்படி கூட்டணி இருக்கிறவர்கள்லாம் விழுங்கி கொண்டு இருக்கிறதோ, திமுக என்ற அரக்கன் இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியில பாருங்க, ஒரு 5 கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை. கட்சி இருந்த இடமே போயிருச்சு. அவன் எம்எல்ஏ இருக்கான், ஆனா கட்சி இல்லை. நாம் தமிழர் கட்சி அதுதான் சொல்லுது. நீங்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு தற்குறி கூட்டமாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறீங்கிறது ஒரு உதாரணம் தான். முடிஞ்ச உடனே ஆள் எல்லாம் காணாம போகும். திமுக கேட்டிருந்தாலும் சிபிஐ கேட்டிருந்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்றேன். எல்லா இடத்துலையும் திருமாவளவனோ இல்லை விடுதலை சித்திலோ போய் எல்லாத்தையும் அடிப்பாங்க, தவா நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நான் முன்னாடி போய் நிற்பேன். யார் என்ன பண்ணாலும் நான் திருமாவளவன்ல முட்டு முழுதாக நான் காப்பேன் அப்படின்லாம் எங்கேயுமே அவர் சொல்லலை. அண்ணன் அவர்களுக்கு RSS மூலியமாகவும் ஹெச் ராஜா மூலியமாகவும் அவர் கையை வெட்டணும் காலை வெட்டணும் சொல்லும் போதும் நீ என்னை தாண்டி தான் நீங்க அவரை வெட்டணும்னு சொன்ன ஒரே ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் தான். முதல்ல திருச்சியில அவர் கூட்டம் திருச்சியில ஏர்போர்ட்ல இறங்குறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே அவ்வளவு பெரிய கூட்டம் அனுபவிச்சிருக்க கூடாது. முதல் தப்பு திமுகவோட. இங்கு திமுக எதெல்லாம் செய்கிறதோ ஒட்டுமொத்த தேசம் முழுக்க இதை பாஜக செய்கிறது. மக்கள் தானே அடிக்கிறான். வாங்கிட்டு நின்று இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு நீங்க அரசியல்? அவன் இழந்து நிக்கிறான், இத்தனை மக்களை இழந்து நிக்கிறான். அவன் துக்கத்துல போய் நிக்கிறான்னா அவன் 2 அடி அடிச்சா வாங்கி தானே இன்னைக்கு நீ தான் அரசியல் தலைவரா மிகப்பெரிய இடத்துல நின்றுருப்பீங்க. செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேத்து கரூர் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு வழக்க மாற்றி உத்தரவிட்டிருக்கு. இந்த உத்தரவை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மாநில சுயாட்சிக்கு எதிராக அதாவது இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் மாநில சுயாட்சிக்கு எதிராக இந்த தீர்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும்? தொடர்ச்சியாக இந்த மண்ணில் நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் இது ஆளும் கட்சியா இருக்கிற திமுகவோ அதிமுகவோ எல்லாம் இல்ல, என்றெல்லாம் மேல இருக்கிற மத்தியில் இருக்கிற கட்சிக்கு எதிராக இங்க ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் இவர்களை தன்வயப்படுத்துறதுக்கோ இல்ல இவர்களை அச்சுறுத்துறதுக்கோ இவர்கள் ஒரு ஒரு பகடக்காயா இந்த இந்த எப்படி சொல்றது, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்றாங்க இல்லையா, தனித்துவமான ஒரு குழு இயக்கமா இருக்கக்கூடிய சிபிஐயோ இல்ல அமலாக்கத்துறையோ இல்ல வருமான இடிங்கிற இதையோ இப்ப என்ஐஏன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதாகட்டும், இது எல்லாமே எதற்காக அவர்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கோ ஒரு நியாயமான ஒரு தீர்வை எட்டுவதற்கோ இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு இதெல்லாத்தையும் இந்திய அளவில் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கோ இவங்க பயன்படுத்துவார்கள் என்றால் எல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதுவரை அப்படி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கசப்பான ஒரு உண்மை என்னன்னா அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஒரு 80% இது அப்படித்தான் இருக்கு. ஒன்று இவர்களை மிரட்டுவதற்காக இருக்கும், இல்ல இங்கு நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசை அச்சுறுத்துவதற்கு இருக்கும், இல்லைன்னா இவர்களை தன்வயப்படுத்துவதற்காக இந்த இடி முதற்கொண்டு இல்ல சிபிஐ முதற்கொண்டு இது எல்லாத்தையும் ஒரு பயன்படுத்துவார்கள் ஒழிய இது ஒரு நியாயமான ஒரு தீர்வாக இதுவரைக்கும் அமைஞ்சதில்லை. அதனாலதான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ப என்னன்னா ஒரு ஒரு அரசு இருக்கு, ஒரு தமிழ்நாட்டு அரசு இருக்கு, அந்த அரசுக்கு கீழே ஒரு காவல்துறை இருக்கு, அதற்குள்ள ஒரு சட்டங்கள் இருக்கு, கட்டுப்பாடுகள் இருக்கு, அவர்கள் விசாரணை குழு இருக்கு, SIT இருக்கு. இதெல்லாம் செய்ய முடியாத சிபிசிஐடி இருக்கு. அதை தாண்டி இதெல்லாம் செய்ய முடியாததை நான் எடுத்துக்கொண்டு போய்
கையில இருக்கு அப்படின்ற ஒரு இல்ல அது அது ஒரு விவாதத்துக்கு உட்பட்டது. நான் வந்து அததான் சொல்றேன்ல, இது வந்து திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த அந்த இடத்துக்கு நான் போல. நான் வந்து ஒரு அரசாக நான் பார்க்கிறேன். ஒரு அரசு இங்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக இருக்கக்கூடிய இது திமுக கேட்டிருந்தாலும் சிபிஐ கேட்டிருந்தாலும் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கான ஒரு வரையறை நீங்கள் வந்து ஒரு 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 மாநிலத்தின் முதல்வராக இருந்து கொண்டு உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய துறைகளை நீங்கள் சரியாக கட்டுப்பாடோடு இல்லாமல் இல்ல அது வந்து ஒரு ஒரு சுதந்திரமாக செயல்பட விடாமல் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம் பாக்குறேன். அப்ப நீங்க வந்து வெளிப்படையாக நீங்க என்ன சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய தலைவரா இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன கேட்டிருக்கணும், இங்க இருக்கக்கூடிய எஸ்ஐடியோ இல்ல சிபிசிஐடியோ அவர்கள் விசாரிக்கட்டும். அந்த விசாரணை சரியான கோணத்துல போல இல்ல அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு தனியாக ஒரு குழு அமைத்து செயல்படுறதா இருக்கட்டும், அந்த குழு சரியான கோணத்தில் விசாரணை நடத்தல, இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இவர்கள் எடுத்து வந்த நடந்து வந்த பாதை சரியில்லை அப்படின்னு நீங்கள் சரியான விவாதத்தை வச்சு நீங்க கொண்டு போனீங்கன்னா பரவாயில்ல. நீங்க எடுத்தோடனே நேரடியா இவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எந்த அரசா இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி அதற்காக நிற்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் இவர்களை யாரையுமே நீங்கள் ஒரு பொருட்டா மதிக்காமல், இங்கு நடக்கக்கூடிய அரசை நீங்கள் ஒரு பொருட்டா நடக்காமல், எப்படி எதுக்கெடுத்தாலும் நீங்கள் வந்து கவர்னரிடம் போகக்கூடிய நிலை இருக்குதோ, அதே போல இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பாடி எதையுமே நீங்க மதிக்கல. அவர்களை நீங்கள் துச்சமா மதிக்கிறதுனாலதான் நீங்க அங்க போறீங்க. இதைதான் நாம் தமிழர் கட்சி மதிக்கல அப்படின்றத சொல்ல முடியாது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில காணொளிகள் வருது, ஒரு சில விஷயங்கள் வருது. அது சமூக வலைதளங்களை பார்க்கும்போது யார் மேல தவறு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த காணொளிகள் அந்த சமூக வலைதளங்கள்ல உலா வரக்கூடிய அந்த காணொளிகளை பார்த்து கூட இவங்க வந்து சரியான ஒரு அதாவது இப்ப எல்லாருமே ஒரே கேள்விதான் சார், 39 பேருக்கு ஒரே நைட்ல எப்படி போஸ்ட்மார்ட் பண்ணீங்க அப்படின்றதுதான் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதற்கு வந்து தமிழக அரசுல இருந்து முறையான பதில் வந்திருக்கா? வரல. இல்ல, அதனாலதான் நான் என்னன்னா அடுத்த நாள் வந்து எல்லா அபிஷியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு இது கொடுத்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க. எல்லாம் அதுல வந்து அமுதா ஐஏஎஸ் இருந்தாங்க, அது மெடிக்கல் சேர்மன் அந்த போர்டோட சேர்மன் இருந்தாரு, டீன் இருந்தாரு. இவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் எங்கெல்லாம் இருந்து டாக்டர்ஸை வரவழைச்சோம், பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் இருந்தும் அருகாமையில் உள்ள எல்லா மாவட்டத்தில் இருந்தும் அதற்கான டாக்டர்ஸை நாங்கள் வர வச்சோம் போஸ்ட்மார்ட்டம்கான. அப்படியாப்பட்ட இடத்தில் வந்து 30 பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அந்த அரசு மருத்துவமனையில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான முக்கியமான கேஸ். அப்போ இத்தனை மக்கள் வந்து இதற்காக காத்திருக்கணும், ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இந்த 39 பேரோட உறவுகள் எல்லாரும் காத்திருப்பாங்க. அதை சரி செய்வதற்காகவும் வேகமாக நடத்துவதற்காகவும் நாங்கள் எல்லா இடத்துல இருந்தும் அன்னைக்கு வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அடைச்சு, அந்த கான்ஃபரன்ஸ்ல எல்லா மருத்துவர்களும் வந்திருந்தனால எங்களுக்கு அது வசதியா இருந்துச்சுன்னு அவங்க விளக்கமே கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், அதில் மேல தவறுகளே இருந்தாலுமே இங்க இருக்கிற லோக்கல் இந்த அருணா ஜெகதீசன் குழு வந்து விசாரிக்கட்டும், விசாரிச்சு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கை தவறு, நாங்கள் நாங்கள் இதெல்லாம் சந்தேகப்படுறோம், இதெல்லாம் அவங்களுக்கு சரியா சொல்லலன்னு சொன்னா அதை எடுத்து கொண்டு போய் நீங்க சிபிஐ போலாம்லங்கிற. அங்கே நீங்க அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏன் தடுமாறுறீங்க, ஏன் வந்து உங்கள் நிலை வந்து நம் 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 தமிழ்நாட்டில் உள்ள இந்த இதெல்லாம் வந்து நீங்க வந்து நம்பாம இருக்கிறது எதனாலன்னு நான் கேட்கிறோம். அதுதான் எங்களுக்கு வந்து இதா இருக்கு. நீங்க இதுல வந்து நாங்கள் வந்து முழுவதுமாக 100% சரியான தீர்வை கொடுப்பாங்கன்னு நான் சொல்லல, 100% இவர்கள் சரியானதுதான் கொடுப்பாங்கன்னு சொல்லல. ஆனால் நீங்கள் இந்த 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 ப்ராசஸை நீங்க கட் பண்ணிட்டு நேரடியாக நான் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் போவேன், நேரடியாக நான் சிபிஐக்கு தான் போவேன், நேரடியாக நான் வந்து என்ஐஏக்கு தான் போவேன். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மாநில அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் அந்த விஷயம் நடக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாநில அரசு தான் அதை கட்டுப்படுத்துது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ மாநில அரசு கிட்ட போனா அதற்கு உண்டான தீர்வு வந்து சரியா எட்டப்படாது அப்படின்றதுக்காக கூட சிபிஐ நாடி இருக்கலாம். அப்படி பார்த்தா நீங்க கேட்கலாம், நீங்க வந்து சிபிஐ எத்தனையோ விஷயங்கள் நீங்க மாத்துனீங்க, அதிமுக இருக்கும் போது ஸ்டெர்லைட் விஷயமா இருக்கட்டும், சாத்தான்குளம் விஷயமா இருக்கட்டும், எத்தனையோ வந்து சிபிஐக்கு மாற்றிருக்கு. இதற்கெல்லாம் தீர்வு கிடைச்சிச்சா அப்படின்னா இல்லதான், அதை நாங்க மறுக்கல, அதுக்கு நாங்க எந்த ஒரு இதையும் நாங்க ஆட்சேபனை நாங்க தெரிவிக்கல. இருந்தாலும் மாநில அரசுடைய தவறுகளும் இதுல அதிக அளவு இருக்குது
அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அத நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுமே சுட்டி காமிக்கிறாங்க, எதிர்கட்சியில இருக்கிறவங்களுமே சுட்டி காமிக்கிறாங்க. இதை ஏன் நீங்க மறுக்கிறீங்க? ஏன் திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும், சிபிஐக்கு மாற்றதுனால திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும்னு பயப்படுறீங்களா? இல்ல, எங்களுக்கு இதனால எது பின்னடைவாக போகுது, இல்ல எங்களுக்கு இதனால என்ன பிரச்சனை ஆக போகுது, என்ன நியாயமோ எது சரியோ அதை பேசுவோம். இல்ல, இப்போ சீமான் அவர்களுடைய ஸ்டாண்ட் திமுகவிற்கு சாதகமா இருக்கிற மாதிரியான இதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவர்களுடைய கார் இடிச்சு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது ரிலேட்டடா நியூஸ் தமிழ் 24x7 இருந்து பெண் செய்தியாளர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க அண்ணனை முறைச்சா நானும் தான் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு சீமான் அவர்கள். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க அந்த காணொலியில நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சம்பவத்தை வைத்தோ அந்த சம்பவத்தில் உள்ள நியாயம் இவர் பக்கம் தான் நியாயம் இருக்கிறதோ எங்கேயுமே அண்ணன் அவர்கள் சொல்லலை. நேரடியாக நீங்கள் திருமா அவர்களை எதிர்த்தால், இல்லை அவர்களை நீங்கள் தாக்க முற்பட்டால் முதல் ஆளாக நான் நிற்பேன்னு சொல்றாரு. அவர் தானே தவிர நீங்க எல்லா இடத்துலையும் திருமாவளவனோ இல்லை விடுதலை சிறுத்தையில போய் எல்லாத்தையும் அடிப்பாங்க, தவா நினைப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் முன்னாடி போய் நிற்பேன், யார் என்ன பண்ணாலும் நான் திருமாவளவன்ல முட்டு முழுதாக நான் அவரை காப்பேன் அப்படின்லாம் எங்கேயுமே அவர் சொல்லலை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா இடத்துலயும் போய் நாங்க செய்யற தவறுகளை நீங்களும் ஊடகத்துல பார்த்திருப்பீங்க, சீமான் அவர்களுமே ஊடகத்துல இந்த விஷயத்த பார்த்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் இல்ல அவங்க நான் என்ன சொல்றேன், அது இன்னும் முழுமையாக தெரியல. முழுமையாக அதற்குள்ள நடந்த ஒவ்வொருத்தரும் ஒரு இது சொல்றாங்க, சரியா? அப்ப அதுக்கு அண்ணன் இப்போதைக்கு கருத்து தெரிவிக்கலன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. அதுல இது பக்கம் நியாயம் எந்த இடத்துலயும் சொல்லலையே. இவர் செய்தது நியாயம் இல்ல, அவர்கள் செய்த அநியாயம் எந்த இடத்துலயுமே சொல்லலையே. அது நான் இன்னைக்கு இல்லைங்க, கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் அண்ணன் அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. திருமாவளவன் அவர்களுக்கு RSS மூலியமாகவும் ராஜா மூலியமாகவும் அவர் கையை வெட்டணும் காலை வெட்டணும் சொல்லும் போதும் நீ என்னை தாண்டி தான் நீங்க அவரை வெட்டணும்னு சொன்ன ஒரே ஆளு அண்ணன் சீமான் அவர்கள் தான். அது நட்பின் மூலமாகவும் பாசத்தின் மூலமா சொல்றது. அதுக்காக முற்றுமுள்ளதாக அவர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோம், அவர் செய்தது எல்லாமே சரின்னுலாம் சொல்லலாம். அப்படின்னா ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விடுதலை சிறுத்தைகளை அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சித்தாந்தங்களை எதிர்த்து கேள்வி கொண்டிருக்கோம். அதில் அங்க உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் தெரியும், அங்க உள்ள உறுப்பினர்களுக்கும் தெரியும் அண்ணன் செய்வது சரி, ஆம் நாங்கள் இதை செய்திருக்கக்கூடியான்னு பல பேர் ஆதரித்து எங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆமா, இவர் போய் கூட்டணிக்காக சமரசம் ஆகக்கூடாது, கூட்டணிக்காக நம்மளுக்கு குறைந்த சீட்டுகளை வாங்குறோம், நம்ம 234 தொகுதியிலையும் போய் இவருக்காக வேலை செய்யறோம், 234 தொகுதியிலையும் நம்ம வெறும் 5 சீட்டுக்காக 234 தொகுதியில நம்ம உழைப்பை கொட்டுறோம், நம்மளுக்கான இதா கிடைக்கிறது ரொம்ப கம்மி, நாம இவர்களுக்காக எல்லா தவறுகளுக்கும் நாம போய் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படிலாம் அவர்களே அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது சரின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அவருக்கு போய் இது பண்ண போறோம்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா சார். இந்த சிபிஐக்கு மாற்றதுனால இப்ப திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, திமுக அதோட நியாயத்தை சொல்லணும், அவர்கள் மீது தவறு இல்லை என்பதை நிரூபிக்கணும். அவர்கள் உண்மையிலே அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் அது எந்த அமைப்பா இருந்தாலும் சிபிஐ இருந்தாலும் சரி, மக்கள் முன்னாடி அவர்கள் அம்பலப்பட்டுதான் ஆகணும். அப்ப அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்பது குற்றத்தை குற்றம் செய்யவில்லை என்பதை நிரூபிக்கணும். அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்க முடியும், தவகவின் பொறுப்புகள் அதிகமா இருக்கின்ற அதைத்தான் நாங்க வெளிப்படையா வெளியில பேசுறோமே தவிர ஒட்டுமுழுதாக திமுகவுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிலாம் கிடையாது. முதல்ல திருச்சியில அவர் கூட்டம் திருச்சியில ஏர்போர்ட்ல இறங்குறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே அவ்வளவு பெரிய கூட்டம் அனுபவிச்சிருக்க கூடாது. முதல் தப்பு திமுகவோடது. ஏர்போர்ட்ல இருந்து வாகனம் வெளியில வருது, வாகனத்துக்கு முன்னாடி அவ்வளவு காலியான இடங்க இருக்கு, வேகமாக வாகனத்தை செலுத்துங்கன்னு காவல்துறை சொல்லியிருக்கணும். வேகமாக வாகனத்தை செலுத்தி இருந்தால் அவ்வளவு பெரிய கூட்டம் அங்க நெருக்கி இருக்காது. வெறும் 10 நிமிடத்தில் அங்கிருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் மார்க்கெட்டுக்கு. ஆனால் அவர்கள் 6 மணி நேரம் காக்க வச்சு கொண்டு வந்தது. அதிலும் திமுகவுக்கு தவறு இருக்கு, நாங்க மறுக்கவே இல்லை. அன்னைக்கே நாங்க பேசியிருக்கோம் அதை பத்தி. அப்ப திமுகவுக்கு முற்றுமுள்ளதாக எதுவுமே இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல வரல. அவர்களுக்கும் அந்த பங்கு, அவர்கள் அதை வேடிக்கையும் பார்த்தார்கள். இதனால் மக்கள் எல்லாம் தொந்தரவாகட்டும், மக்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும், இந்த மாதிரி கூட்ட நெரிசல், யாரும் போக விட முடியாம இவர் மேல ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. அரசியல் கணக்கு தானே அதெல்லாம். இவ்வளவு கூட்டம் ஒரு நாள் ஃபுல்லா நிக்கும் போது மக்கள் வெறுப்படைவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு
ஒரு உயிர்கள் போகும் அளவுக்கு விட்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். கண்டிப்பா. இப்போ சிபிஐ விசாரணை வந்து இதற்கு முன்னாடி அஜித்குமாருடைய வழக்குல வந்து இது பண்ணும்போது அதை எதிர்த்து பேசினது தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். அவர் வந்து அந்த கூட்டத்துல கூட வந்து எஸ்ஐடி இருக்கும் போது சிபிஐ எதற்கு அப்படின்னு பலகை வச்சிருந்தாரு. இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு, ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை தான் சிபிஐ அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த நிலையில இருந்து மாறிட்டாரா விஜய் அவர்கள்? மாறல, அதே நிலைப்பாடுல தான் இருக்காரு. இப்பயும் அவருக்கு தெரியும் RSS கைப்பாவை தான் சிபிஐ தெரிஞ்சுதான் அவர் அங்க போய் நிக்கிறாரு. இங்க மாற்றத்தோட அங்க மாற்றுறது பரவாயில்லன்னு நினைச்சிருக்காரு. அவ்வளவுதான். இந்த திருடனா அந்த திருடனா, இந்த முதலையா அந்த முதலையா, எந்த இடத்துல போய் உள்ள போறோங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இப்போ வந்து எனக்கு இந்த முதலையோட அது தேவை சரியா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், நம்புறாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். நாங்கள் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இங்கு திமுக எதெல்லாம் செய்கிறதோ ஒட்டுமொத்த தேசம் முழுக்க இதை பாஜக செய்கிறது. இங்கு எப்படி வந்து கூட்டணி இருக்கிறவர்களெல்லாம் விழுங்கி கொண்டு இருக்கிறதோ, திமுக என்ற அரக்கன் வந்து இன்னைக்கு இருக்கிற கூட்டணி கட்சியில பாருங்க, ஒரு 5 கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை. கட்சி இருந்த இடமே போயிருச்சு. அவன் எம்எல்ஏ இருக்கான், ஆனா கட்சி இல்லை. அப்போ ஒரு கட்சியா சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுதான் சொல்றோம், அடுத்து விடுதலை சிறுத்தை, அடுத்து புதிய வாழ்வுரிமை கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புதிய தமிழகம், இந்த மாதிரி எல்லா கட்சியும் ஒண்ணா போக ஆரம்பிக்கும். அப்ப இதை எப்படி பாஜக அங்கிருந்து செய்வதோ அதான் இங்கிருந்து செய்யுது. இன்னைக்கு வந்து அவர்கள் என்ன நினைச்சாங்க, திமுகனா இங்க இருந்து செய்யுது. இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், திமுக என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் மாட்டிட்டாரு, சிக்கல்ல மாட்டிட்டாரு, என்னைக்கா இருந்தா நம்ம கிட்ட வந்துருவாரு, நம்ம ஒரு பேரம் பேசிக்கலாம், நம்ம வந்து இந்த வாக்குகளை நமக்கான வாக்குகளை மாத்திக்கலாம், இல்ல இவர்கள் இப்போதைக்கு எதிர்க்க வேணாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க இல்லையா. அந்த கணக்கை பொய்ப்பிக்கும் விதமாக இவர்கள் வந்து பாஜகவுடன் போய் நிக்கிறாங்க, நம்ம எதிரணியில போய் நின்னுக்குவோம் அப்படின்ட்டு. ஆனால் இதுவும் பேராபத்தை தான் அவர்களுக்கு கொண்டு போய் முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என்ன, இங்க சிபிசிஐடியோ இல்ல எஸ்ஐடியோ விசாரிக்கிறதோட அங்க சிபிஐ விசாரிக்கும் போது காலதாமமாகி கொஞ்சம் தள்ளி போகும். இவர்களின் செல்வாக்கு அங்க இருக்கிறதுனால இன்னும் திமுகவின் எப்படி கோரப்பிடியிலிருந்து கொஞ்சம் விலகி நிற்பாங்க, அவ்வளவுதானே தவிர நடந்த தவறுக்கு நிச்சயமாக அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாகணும். இந்த குற்ற செயலுக்கு துணையாக இருந்த தாவேக்காவும் திமுகவும் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதுல இதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப தாவேகா சிபிஐ விசாரணை கோரல. அதாவது தாவேகா சொன்னது என்ன அப்படின்னா, ஓய்வு பெற்ற நீதிபதிகளை வச்சு விசாரணை பண்ணணும், அதுவும் அந்த நீதிபதி தமிழகத்தை சார்ந்தவங்களா இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் அவங்களுடைய முதற்கட்ட கோரிக்கையா இருந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் தான் சிபிஐ விசாரணை கோரி வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுலயே நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்கு. அது வந்து யாரு பண்ணாங்க, அவர் யாரு கேட்டவரே இல்லைங்கிறாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா அந்த குழந்தையோட அவர் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தாரு. அப்புறம் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் இதை வந்து முன்னிறுத்தி போட்டாங்க. அதுல நிறைய கான்ஸ்பிரசி போயிட்டு தான் இருக்கு. சேர்ந்தவங்க இப்போ பிஜேபி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய உமானந்த் தலைமையில வந்து அது சிபிஐ விசாரணை கோரப்பட்டது, அதுல இருந்து வழக்கறிஞர் அணிக்கு மாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரியானது சொல்றீங்க. ஓகே, அதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல, மறுக்கல. அதே மாதிரி திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய இன்ஃபுளுசருக்குலாம் வந்து அமௌண்ட் கொடுத்து இது வந்து முழுக்க தாவேகாவுடைய தவறுதான் அப்படின்னு பேச வைத்தது யாரு? திமுக பேச வச்சிருக்கு. இப்போ ஒரு காணொலி வந்து பிரபாகரன் அப்படின்றவர் வந்து காணொலி போட்டிருக்காரு. என்னன்னா, என்னுடைய உயிருக்கும் என்னுடைய தாயுடைய உயிருக்கும் பெரிய ஆபத்து இருக்கு, இந்த விஷயத்த நான் சொன்னதுனால திமுகவினர் வந்து என்னைய பணம் கொடுத்து இது மாதிரி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய காணொலி நம்ம பாக்குறோம்ல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் வந்து எடுத்து யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே சார். நான் தான் முதல்ல சொல்லிட்டேமேமா, திமுக என்ற கொடிய விஷமுள்ள பாம்பு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அரசியல் அவர் போய் நின்னார் இல்லையா, நான் திருப்பி சொல்றேன், செந்தில் பாலாஜி செய்தது மிகப்பெரிய அரசியல், சரிங்களா? அந்த இடத்துல முதல் ஆளா போய் நின்னது அரசியல், இது எல்லாருக்குமே தெரியும். அன்பில் மகேஷ் போய் அழுதது எல்லாம் அரசியல். ஸ்டாலின் அவர்கள் முதல் ஆளாக போய் அன்னைக்கு நின்னது, உதயநிதி போனது எல்லாமே அரசியல். அதை அவர்கள் சரியா செய்யறாங்க, அந்த இடத்துல கேப்சர் பண்றாங்க, தனக்கான இதா நெகட்டிவா போகக்கூடாதுன்னு கேப்சர் பண்றாங்க. அதே மாதிரிதான் தனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ், சோசியல் மீடியாஸ் இன்ஃபுளுசர்ஸை வச்சு இது மிகப்பெரிய விஷயமா பேசணும், இவர்களுக்கான செல்வாக்கை உடைக்கணும், செய்யதான் செய்வாங்க. இது அரசியல். இன்னைக்கு பாஜக ஏன் வந்து உடனடியாக ஒரு குழு இங்க அனுப்புறாங்க? இல்ல, எதுக்கு பாஜகவுக்கு என்ன இங்க ரோல் இருக்கு? எதற்காக இவ்வளவு பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியா சொல்றாரு? இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி 40 உயிர்கள் போனதே இல்லையா? இவ்வளவு வேகமாக
அப்ப அப்ப இந்த இந்த இரு இரு கட்சிகளுமே தனக்கான செல்வாக்கை தக்க வைக்கிறதுக்கும் இந்த அரசியல்னால் தனக்கு லாபம் ஏற்படுத்துறதுக்கும் செய்யதான் செய்வாங்க. அதை மறுக்கவே முடியாது. இந்த இன்ஃபுளுன்சஸ் வச்சு செய்யதான் செய்வாங்க. இதை வந்து தவறு சரி என்று சொல்வது இல்லாமல் இதை தாவேக்கா கைவிட்டு விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல அவங்க மிகப்பெரிய சரிவை சந்திச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். அன்னைக்கு அவர் விஜய் அவர்கள் போய் நின்றிருந்தாருன்னா இன்னைக்கு அரசியல் ஒட்டுமொத்தமாக விஜய் கையில நின்றுருக்கும். இந்த கூட்டணி பத்தி பேசவனா எல்லாரும் இவர் பின்னாடி வந்து நின்றுப்பாங்க. அந்த இடத்தை தவற விட்டதுனால் எல்லாம் முந்திக்கிட்டாங்க. இதான் நடந்தது. இப்போ அதற்குண்டான இதுதான் வந்து நம்மளே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா தாவேக்கா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பேசுறோம். அதாவது ஊடகவியலாளர்கள் தான் வந்து பேசுறாங்களே தவிர, அதாவது தாவேக்கா தரப்புல இருந்து இப்ப வர யாருமே அதற்குண்டான பதில சொல்லவே இல்லை. அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்க சம்பவத்திலேயே 3 நாளுக்கு பின்புதான் வந்து பேசினாங்க. எந்த சம்பவத்துக்கு அவங்க பேசியிருக்காங்க? அவங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எதை பத்தியுமே பேசல. 16 நாள் நாங்க துக்கத்துல இருந்தோம், துக்கம் இருக்கிறதுனால நான் பேசல, இனிமேல் நாங்க பேசுவோம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. 12ஆம் நாளே பேசிட்டாரு அவர். அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இடையில வந்து வாங்க சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே நான் துக்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு போன ஒரே ஆள் அவரா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவு மகிழ்ச்சியா நின்று சந்தோஷமா பேசிட்டு நான் துக்கத்துல இருக்கேன்னு சொன்ன ஒரு ஆள் அவரா தான் இருப்பாரு. அதுக்கப்புறமா கிளம்பி இங்கேருந்து ஃபிளைட்டை பிடிச்சி அங்க போய் பேஸ்கெட் பால் இதுக்கெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் துக்கத்தின் ஒரு பகுதியா தான் நம்ம பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதெல்லாம் விட்டுருங்க. அவர்கள் வந்து ஒரு அரசியல் படுத்தப்படாத இன்னும் ஒரு குழுவாக கூட்டமாக ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இருக்கும்போது இப்படியாப்பட்ட அரசியல் முதலீடுகளிடம் போய் சிக்குவார்கள் என்பதுதான் நாங்க முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி அதுதான் சொல்லுது. நீங்கள் அரசியல் படுத்தப்படாத ஒரு தற்குறி கூட்டமாக நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கீங்கிறது ஒரு உதாரணம் தான். முடிஞ்ச உடனே ஆள் எல்லாம் காணாம போனது. இன்னைக்கு வரைக்கும் எதை பத்தியுமே பேசல. எல்லா ஊடகமும் நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து, ஆனால் உறுதியாக நான் சொல்றேன், ஏதோ ஒரு கட்சியிடம் இவர்கள் சரணடைந்துதான் ஆக வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் தவறுகளை செய்திருக்கார்கள். இவர்கள் விடமாட்டார்கள். தனித்தலாம் இனிமே இயங்கவே முடியாது. என்னோட வார்த்தையை நீங்க எழுதி வச்சுக்கங்க. இனிமே விஜய் அவர்கள் தனித்த அரசியலை இந்த மண்ணில் நடத்தவே முடியாது. அப்படி உண்மையில அவர் நினைச்சிருந்தாலும் நடத்த முடியாது. இன்னைக்கு அவர் கரைந்து போயிட்ட ஒரு இடத்துலதான் நிக்கிறாரே தவிர யாராவது இனிமே போய் அண்டி நிக்கணும். ஒரு தலைமை பண்பே இல்லைங்க. துணிஞ்சு போய் நிக்கணுங்க. அடிக்கிறான்னா வாங்கிக்க, உன் மக்கள் தானே அடிக்கிறான், வாங்கிட்டு நின்னு. இன்னைக்கு எப்படி இருந்திருக்கு நீங்க அரசியல்? அவன் இழந்து நிக்கிறான், இத்தனை மக்களை இழந்து நிக்கிறான். அவன் துக்கத்துல போய் நிக்கிறான்னா அவன் 2 அடி அடிச்சானா வாங்கியிருந்தானே இன்னைக்கு நீதான் அரசியல் தலைவரா மிகப்பெரிய இடத்துல நின்றுருப்பீங்க. அப்ப இதெல்லாம் ஒழித்து விட்டு நீங்க எல்லாம் மறைந்துட்டு இனிமே நான் இங்க அரசியல் பண்ண போறேன், இந்த மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்யற போறேன், 2024 பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறேன், திமுகவுக்கும் நாம் தமிழ் என்டிகேக்கும் தான் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு நீங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா மக்கள் எள்ளி நகையோட சிரிப்பாங்க. அதான் நடக்கும். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரு நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிக்கு அழைக்கிறாரா அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்ப சீமான் அவர்கள் சொல்றாங்க தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் போட்டி அப்படின்னு. ஆமா, முன்பு நம்ம அந்த இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். கரூருக்கு முன்பு பின்பு கூட நம்ம பாத்துக்கலாமே. அதே மாதிரி அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க எப்பயுமே திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் எப்பயுமே போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சூழலை எப்படி எதிர்கொள்ள போது நாம் தமிழர் கட்சி? இல்ல, எங்கள் பாதை ரொம்ப தெளிவா இருக்குமா. நாங்கள் இதற்குள்ள தேடலாம் நாங்க விரும்பல. நாங்கள் ரொம்ப தெளிவாக எங்கள் பாதை தொடங்கப்பட்டதுல இருந்து இன்று வரை இந்த திராவிடத்துக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்தை வளர்த்துக்கொண்டு ஒரு கட்சி மெல்ல 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 வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த பயமோ, இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, இன்னைக்கு விஜய் அவ்வளவுதான் கரூர் நிகழ்வோட காலி ஆயிட்டாரு, நாளைக்கு சிவகார்த்தியன் வருவாரு, இல்ல தனுஷ் வருவாரு, இதை எதிர்பார்த்துலாம் நாங்க கட்சி ஆரம்பிக்கல. இதை எதிர்பார்த்து கட்சி நடக்கல. இதை எதிர்பார்த்து நாங்க மக்களிடம் செல்லல. இன்னைக்கு வேட்பாளர்களை எல்லா இடத்திலும் வேட்பாளரை நிறுத்தி ஒரு கட்சி தேர்தல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அது நாம் தமிழர் கட்சி தான். இன்னைக்கு வேற யாருமே தேர்தல் வேலையெல்லாம் செய்யல. இன்னும் கூட்டணிக்கு அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் அவரோட சேருவாரா, அவர் இவரோட சேருவாரா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. மக்களோடு கூட்டணி வைத்து மக்களோடு நின்று மக்கள் அரசியல் பேசி மக்களை அரசியல் படுத்தி அவர்களை எங்கள் பக்கம் ஈர்த்து தமிழ் தேசியம் பக்கமும்
நாங்கள் வந்தால் என்னென்னலாம் செய்வோம், இந்த நாடை எப்படி மாற்றி அமைப்போம், உண்மையும் நேர்மையுமாக ஒரு ஆட்சியை எப்படி கொடுப்போம்னு சொல்லி இன்னைக்கு களத்துல நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அதனால தேர்தலில் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் முன்னிலை பெற்று முதல் ஆளாக சென்று கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான். எங்களுக்கு பின்னாடி இப்ப நாங்க சொல்றோம்ல, எங்களுக்கு பின்னாடி இப்ப ஆட்களே கிடையாது போட்டிலாம். அப்படி 2026 தேர்தலை நோக்கி முதல் ஆளாக தடம் பதித்து கொண்டு போயிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். அது உறுதியாக தேர்தல் முடிவுகள் சொல்லும். கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தல் நீங்க சொல்ற மாதிரி நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை தொகுத்து எங்களோட நேரம் ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு நன்றி.